முயற்சி என்னும் விதையை விதைத்துக் கொண்டே அது முளைத்தால் மரம், இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம். நம்ம மாடி தோட்டம் சொன்ன உடனே எல்லாரும் சொந்த வீடை வச்சிருந்தா தான் மாடி தோட்டம் அமைக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, வாடகை வீடு இருந்தாலும் நம்ம மாடி தோட்டம் அமைக்கலாம். அது எப்படிங்கிறத இப்ப பார்க்கணும். இப்ப கையில வச்சிருக்க என்ன பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு கிட்டு. அதாவது இது பேர் பாத்தீங்கன்னா க்ரோ பேக். இந்த க்ரோ பேக்ல ஒரு 6 வகையான ஐட்டங்கள் இருக்கும். அது என்னென்னங்கிற நான் சொல்றேன் கேளுங்க. உள்ளக்க ஒன்று இருக்கும் கோகோ பிட்டுன்னு, அதாவது தேங்காய் நாரை கம்ப்ரஸ் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா செம்மண் பாக்கெட் வச்சிருப்பாங்க. மூணாவது மண்புழு வச்சிருப்பாங்க. நாலாவது ஒரு 4 கொட்டாங்குச்சி வச்சிருப்பாங்க. 5வது பாத்தீங்கன்னா ஒரு விதை பாக்கெட் இருக்கும். அடுத்து 6வது பாத்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் தான். இந்த 6 ஐட்டம்ஸ் தான் இந்த க்ரோ பேக்ல உள்ள அடங்கியிருக்கு. இப்ப அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு விரிவா பார்ப்போம். இந்த கோகோ பிட்டை மண்ணுக்கு மாற்றா நீங்க பயன்படுத்தலாம். இது அதிக தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும். அதனால நீங்க அதிக தண்ணி ஊத்தணுங்கிற அவசியம் இல்ல. முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இது எடை ரொம்ப கம்மிங்க. ஒரு டப்பால இதே அளவு மண்ணை வச்சுட்டு நீங்க தூக்கி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ரொம்பவே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆள் இருந்தா தான் இந்த இதை தூக்கணுங்கிற பிரச்சனையே இதுல இல்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இந்த கோகோ பிட்டுங்கிறது செடியில உள்ள வேர்ல தண்ணியை தங்க விடாதுங்க. எக்ஸஸ் வாட்டரை தங்க விடாது. நீங்க எங்கேயா வெளியூர் போற சமயம் வந்துச்சு அப்படின்னா 3 நாளுக்கு உண்டான தண்ணிய அந்த கோகோ பிட்டு அந்த செடிக்கு ஏத்தாப்புல குடுத்துக்கிட்டே இருக்குங்க. சோ எக்ஸஸ் வாட்டரை இந்த கோகோ பிட்டு தங்க விடாதுங்கிறத உறுதியா சொல்லலாம். இது கூட இன்னும் நீங்க மண்புழு உரமும் செம்மண்ணும் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த கோகோ பிட்டை நீங்க 4 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா இந்த கோகோ பிட்டை 4 வருஷத்துக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாங்கிறத எங்களால உறுதியா சொல்ல முடியும். சோ இந்த கோகோ பிட்டு இயற்கையான விஷயம் மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் உகந்த விஷயமா இருக்கு. அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லியா விளங்குதுங்க. கெட்ட நிலைக்கு வந்தாச்சு. இந்த க்ரோ பேக்குள்ள மண்புழு உரம், செம்மண்ணு, இந்த கோகோ பிட்டு எல்லாம் கலந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்மளுக்கு தேவையான விதைய இந்த க்ரோ பேக்ல நம்ம போட போறோம். கொஞ்சோண்டி கையில எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே பையில தூவி விடுங்க. என்னடா தண்ணி ரொம்ப இருக்கேன்ட்டு நீங்க எதுவும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காண்டி தான் அந்த தண்ணியை நான் அதிகமா ஊத்தி பயன்படுத்தினேன். எதுக்குன்னா இந்த மாடி தோட்ட பையில தண்ணி அதிகமா இருந்தா அந்த ஓட்ட வழியா வெளியே வந்துடும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தான் தண்ணி அதிகமா ஊத்தி பயன்படுத்தினேன். அடுத்த முக்கியமான விஷயம், நீங்க விதைய போட்ட உடனே அப்படியே போயிடக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூரிய வெளிச்சம் பட்டு இந்த விதை கருகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உள்ளது. அதனால அந்த செம்மண்ணை வச்சு நீங்க நிரப்பிட்டீங்கன்னா இந்த விதைகள் கருகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. கல் எதுவும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. வெறும் மண்ணு மட்டும் போடுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு மாடி தோட்ட பை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு பின்பு சந்திப்போம். எப்படி வளர்ந்துருக்குங்கிறத பார்ப்போம்.